சரியான ஆள் இல்ல, அண்ணா திமுக விசுவாசி இல்ல, அண்ணா திமுக உள்ளே இருந்து குழி தோண்டி வைக்கின்ற ஒரு உளவாளியாக இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. செங்கோட்டையன் அவர்களே, சிந்திக்க வேணும் என்று நாக்கு இருக்குது, வாக்கு பேசுனேன், அசிங்கமா போய் நடக்க முடியாது. அத்தனை ஆதாரத்தை வச்சிருக்கிறேன். சும்மா நினைச்சிட்டு இருக்க முதலமைச்சர் இருக்கும் போது நீ போட்ட ஆட்டமெல்லாம் எங்களுக்கு தெரியும், எல்லா ஆட்டமும் தெரியுமேப்பா. நீ யாராலும் எப்பப்ப கேஸ் இருந்தது எல்லாம் நான் முதலமைச்சர் இருக்கும் போதே எடுத்து வச்சுட்டேன். நான் அண்ணா திமுகவில் என்னுடைய ஏரியாவில் இப்ப கூட நாடாளுமன்றத்தில் 45,000 ஓட்டு கூடுதலா வாங்கியிருக்கிறேன். சில ஒளிச்சால் இப்பதான் நான் போட்டோ எடுத்திருக்கேன். எப்படி பொதுச் செயலாளர்கிட்ட எப்பதாவது போட்டோ எடுக்கணும்னா எப்படி கட்சி வச்சிருக்காரு பாரு. எவ்வளவு மோசமான ஆளு, கொடுமையான ஆளு. பச்சையா பேச ஆரம்பிச்சிருவேன். என்னுடைய பதவி இருக்கிறதுனால அடக்கி வாசிக்கிறேன். செங்கோட்டையன் அவர்களே, நான் எப்பேற்பட்டவனுக்கு தெரியாது. என்னுடைய முகம் ஒரு பக்கம் நான் பார்த்திருக்கிறேன், இன்னொரு பக்கம் பார்த்ததில்லை. அப்பவே உன்னுடைய முகத்தை கண்டுபிடித்து விட்டோம். நீ சரியான ஆள் இல்ல, அண்ணா திமுக விசுவாசி இல்ல, அண்ணா திமுக உள்ளே இருந்து குழி தோண்டி வைக்கின்ற ஒரு உளவாளியாக இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. அடிக்கடி ஸ்டாலின் சந்திக்கிறது. சட்டமன்றத்தில் ஒரு வார்த்தை கூட திமுக ஏற்று பேசுறதே கிடையாது. திமுகவை மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் இப்ப கக்கிட்டு இருக்க. இவரை வச்சிருக்கலாமா? நல்லா சத்தமா சொல்லுங்க. ஆக இப்படிப்பட்ட ஆள் மன்னிக்க முடியாதா? இவருக்கு ஓட்டு போட்டு அந்த ஓட்டை பெற்று தந்தவர் நீங்க தானே ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்க வச்சீங்க. உங்களுக்கு விசுவாசமா இருக்கணும்ல. இப்ப எங்க போயிட்டாரு? அங்க போய் துண்டை அணிவிக்கிறாரு. கேவலம் துண்டை போய் வாங்கல. யார் போட்டோ வச்சிருக்காரு? அதுல கை சேர்த்து சேர வேண்டிய இடத்துல தான் சேர்த்திருக்க. ஆக நீ என்னை பத்தி கேவலமா பேசுற. திரு செங்கோட்டையன் அவர்களே, நீ 100 நாள் ஜெயில் இருந்து வந்திருக்கிற. வந்து இருந்தால நீ யோக்கியமானாலா? என் மேல கேஸ் போட்டாங்க. நெடுஞ்சாலைத்துறையில ஊழல் கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டவனே நீதிமன்றத்தில் வாபஸ் வாங்கின அரசு பாரதி சொன்னாங்க. நான் நடத்துறேன், கேஸ் நடத்துறேன். நீதிபதி சொன்னாங்க, வழக்கு போட்டவங்களே வாபஸ் வாங்கும் போது நீங்க என்ன நடத்துறீங்க? இதுவரைக்கும் நாட்டு மக்கள்கிட்ட பேசி இருக்கிறாங்க. அது மறைஞ்சு போயிருமா? சட்டமன்றத்தில் முதலமைச்சர் என்னை பத்தி பேசியிருக்கார். எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறையில ஊழல் பண்ணியிருக்காரு பேசி பதிவாயிருக்குது. அதை நீக்க முடியுமா? அதனால நான் நடத்துறேன். மடியில கிளம்பில்ல, வழியில பயமில்ல, நான் நீதிமன்றத்தை சந்திக்கிறேன். அப்ப நீதிபதி அவருடைய சேர்ல சொன்னார், இந்தியாவிலேயே வழக்கை ஒரு தலைவர் வழக்கை நடத்துகிறார் என்று சொல்லிட்ட ஒரே நபர் உங்களுடைய தலைவர் சொன்னார். அப்படி வழக்கை நடத்தி நிரபராதியின் உங்க முன் நிற்கிறேன். செங்கோட்டையன் அவர்களே, சிந்திக்க வேணும் என்று நாக்கு இருக்குது, வாக்கு பேசுனேன், அசிங்கமா போய் ரோட்டில் நடக்க முடியாது. அத்தனை ஆதாரத்தை வச்சிருக்கிறேன். சும்மா நினைச்சிட்டு இருக்க முதலமைச்சர் இருக்கும் போது நீ போட்ட ஆட்டமெல்லாம் எங்களுக்கு தெரியும், எல்லா ஆட்டமும் தெரியுமேப்பா. நீ யாராலும் எப்பப்ப கேஸ் இருந்தது எல்லாம் நான் முதலமைச்சர் இருக்கும் போதே எடுத்து வச்சுட்டேன். நீ என்னைக்கு பிடிமா செயல்பட ஆரம்பிச்சியோ அன்னைக்கே நான் உஷாராயிட்டேன். நீங்க எப்படியா இருந்தாலும் இந்த அண்ணா திமுகவை வீழ்த்துவதற்கு திமுகவோட கூட்டு சேர்ந்து சதி செய்யறது எனக்கு தெரியும். அதனால ஜாக்கிரதையா நீ பேசணும். ஆனா ஆட்சி மாறும், காட்சி மாறும். ஆட்சி மாறிட்ட பொழுது நீ தாக்கு பிடிக்க முடியும். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், எப்படிப்பட்ட ஆளு நல்லா தெரியுமில்ல. எங்கேயாச்சும் சவுண்ட் கொடுத்து பேசுனா கிட்ட கூட போக மாட்டாரு. போவாரா? நான் அண்ணா திமுகவில் என்னுடைய ஏரியாவில் இப்ப கூட நாடாளுமன்றத்தில் 45,000 ஓட்டு கூடுதலா வாங்கியிருக்கிறேன். 10வது முறை நிக்கிறேன். 10வது முறை நின்று
45 ஓட்டு. 2024 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல் 9வது முறை நிற்கும் போது 10வது முறை நிற்கும் போது 94,000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்கிறேன். இப்போ நடக்கிற தேர்தல் 1 லட்சம் ஓட்டுல ஜெயிப்பேன். உங்களால சவால் விட முடியுமா? மக்களிடத்துல நான் அன்பு, குடும்பத்தில் ஒருவனை என்ன பார்ப்பாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் என்னை ஒரு குடும்பத்தில் ஒருவனாக பார்த்து என்னுடைய தொகுதி வாக்காளர் மக்கள் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுப்பாங்க. மக்கள் நான் நீதிபதியா அந்த அந்தஸ்துல பாக்குறேன். என்னுடைய மக்களை நீதிபதி அந்தஸ்துல பாக்குறேன். என்னுடைய மக்களை அடிமையா பாக்குறேன். என்னுடைய மக்களை அடிமைத்தனமா வச்சிட்டு இருக்கிறேன். எப்படி ஒன்றிச்சால், நகரச்சால், பேரூராட்சியால் தனி சுதந்திரமா செயல்படுவாங்க. யாருடைய கட்டுப்பாட்டிலும் கிடையாது. இங்க அப்படியா இருக்குது? சில ஒன்றிச்சால் இப்பதான் உங்ககிட்ட போட்டோ எடுக்கிறேன். எப்படி பொதுச் செயலாளர்கிட்ட இப்பதான் போட்டோ எடுக்கிறேன்னா எப்படி கட்சி வச்சிருக்காரு பாருங்க. எவ்வளவு மோசமான ஆளு, கொடுமையான ஆளு. பச்சையா பேச ஆரம்பிச்சிருவேன். என்னுடைய பதவி இருக்கிறதுனால அன்னைக்கு வாசிக்கிறேன். அவர்களே, நான் எப்பேற்பட்டவனு உனக்கு தெரியாது. என்னுடைய முகம் ஒரு பக்கம் தான் பார்த்திருக்கிறேன், இன்னொரு பக்கம் பார்த்ததில்லை. நான் எதுக்கு துணிஞ்சுவேன். நல்லா ஞாபகம் வச்சுக்க. யாரை பத்தி கவலைப்படாதவன். திரு ஸ்டாலினுடைய எதிரே விரல் விட்டு ஆட்டுவன். என்னுடைய கேள்விக்கு அவரே பதில் சொல்ல முடியாம தடுமாறி கொண்டிருக்கிறார். இவ்வளவு பெரிய கட்சி, இன்றைக்கு தாய் இல்லாத பிள்ளை நாம் இருக்கிறோம். இப்ப ஏற்பட்ட கட்சியை உடைக்க எவ்வளவு முயற்சி செஞ்சாங்க. நீ அதுக்கு எவ்வளவு துணை போன எல்லாமே தெரியும். தெரிஞ்சு உன்னை நான் வச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஏன்னா ஒரு பண்பா இருக்கணும், ஒரு மக்களிட பண்பா இருக்கணும். ஒரு கட்சி தலைவர் எப்படி பேசணும்னு வரையறை மொழி செய்யணும். அதை விட்டுட்டு வாய்க்கு வந்த மாதிரி சொந்த பிரச்சனைகள் வேறு திட்டமிட்டு ஒரு தவறான கருத்து. இது எனக்கு பக்கத்துல பாலவாடி வாங்கி எங்க மில் இருக்குதான், எங்க சம்மந்தி பேட்டரியா, அவர் ஏதாச்சும் சண்டை பண்ணி விட்டுறாரு. அவர் 1997 கட்டி வச்சிருக்காரு. 1900 இன்னொன்னு எங்க பையனுடைய சகல அவர் 96 கட்டி ஓடிட்டு இருக்குது. அப்ப எங்களுக்கு அவருக்கு சம்மதம் இல்ல. 20 வருஷம் கழிச்சுதான் என் பையனுக்கு கல்யாணம். அந்த சொத்து பரவாயில்ல சொல்லு, அப்பதான் கடன் கொடுப்பான். கடன் கொடுக்க மாட்டேன். இப்பெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு வாங்க இடம் கொடுக்க மாட்டேங்கிறான். இந்த பக்தி இன்னும் 2 பேரையும் சேர்த்து சொல்லு, நல்லா இருக்கு. ஏன்னா நமக்கு அப்பதாங்க பெருமை. ஏதாவது 4 பேர் கடன் வாங்கி கட்சிக்காரன் கொடுக்கணும்ல.